குருதேவருடைய வாக்குறுதிகள், ப்ராமிசஸ். என்னிடம் பக்தி கொண்டவனை நான் என் தலைமேல் தாங்கிக் கொள்கிறேன். உத்தமமாக இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு நமஸ்காரம் செய்தல் ஒரு பெரிய காரியம் இல்லை. ஆனால் 3 உலகத்தாரும் என் பாத தீர்த்தத்தை கொண்டாடும்படியாய் மகிமை பெற்ற நான் என் பக்தனை தலையால் தாங்குகிறது என்றால் என்னுடைய பக்தனின் பெருமை எப்படிப்பட்டதாக இருக்கும்? என்னுடைய பக்தன் பக்தி மார்க்கத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருப்பான். கைவல்ய பதவியின் அதிகாரியாக ஆகிவிடுவான். மோட்சத்தை வேண்டும் பொழுது மூட்டை கட்டி வைக்கவும் அவனால் முடியும். பிறகு அதை அவிழ்த்தெடுத்து பிறருக்கு தானம் செய்யவும் முடியும். அப்பேற்பட்ட திறமை உள்ளவனாயிருப்பான். ஆனால் ஜலம் போல் அவன் தாழ்ந்த பதவியே தேடி நிற்பான். அதனால் நான் என்ன செய்வேன்? இவனை நான் நமஸ்கரிப்பேன். தலையில் கிழமாக என்னுடைய பக்தனை வைத்துக் கொள்வேன். மார்பில் இவன் உதையை தாங்கி அதை ஒரு பெரிய பரிசாக கொண்டாடுவேன். என்னுடைய வாக்கினாலேயே இவனுடைய குணங்களை சதா நானே கீர்த்தனம் செய்வேன். இவனுடைய கீர்த்தியே என் செவிக்கு ஆபரணங்களாகும். இவனை கண்கொண்டு பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசை தோணும். அதனால்தான் கண்ணே இல்லாத உருவமற்ற எனக்கு கண்கள் தோன்றின. என் கையிலே வைத்திருக்கும் தாமரை புஷ்பத்தை கொண்டு என்னுடைய பக்தனை நான் அர்ச்சிப்பேன். என் பக்தனை நான் ஆலிங்கனம் செய்து கொள்வேன். 2 கை போதாது எனக்கு. அதனால் மேலும் 2 கைகளை நான் எடுத்துக்கொண்டு விட்டேன். என்னுடைய பக்தனுடன் சேர்ந்து இருப்பது என்னும் பெரிய சுகத்தை நான் அனுபவிப்பதற்காக தேகமே இல்லாத உருவமற்ற எனக்கு தேகம் என்று ஒன்று உண்டாயிற்று. எனக்கு இவன் மேல், என்னுடைய பக்தன் மேல் ஏற்பட்ட பிரேமைக்கு ஓமையே இல்லை அர்ஜுனா. என்னுடைய பக்தனுடைய கதையை கேட்கிறவர்களை கூட நான் என் பிராணனை காட்டிலும் நான் கொண்டாடுகிறேன். என் பக்தனை கொண்டாடுபவர்களை நான் கொண்டாடுகிறேன். இதெல்லாம் சத்குரு தன்னுடைய பக்தர்களை பற்றி சொல்கிறது. இப்போ ஸ்ரீ குரு வணக்கம். ஒருவன் ஸ்ரீ குருவை நினைத்த மாத்திரத்தில் அவன் சகல வித்யைகளுக்கும் அதிஷ்டானமாக ஆகிவிடுகிறான். அவனுக்கு கவிதை செய்யும் சாமர்த்தியமே ஏற்பட்டு விடுகிறது. சகல சாஸ்திரங்களும் அவன் நாக்கில் குடியேறிவிடும். அவனுடைய பரவசத்தின் அழகானது அமிர்தத்தை கூட சுவையற்றதாக செய்து வைக்கும். ஸ்ரீ குருவின் பாதகமலம் நம்முடைய ஹிருதயத்தை நிறைத்து நின்றால் எப்பேற்பட்ட லாபம் நமக்கு கிடைக்கிறது தெரியுமா? சொல்லிட்டு ஆச்சாரிய உபாசனம், அதாவது குருவினுடைய வழிபாடு. சதுரர்களுக்குள் சிறந்தவனான அர்ஜுனா, இந்த குரு பக்தியினுடைய விஷயங்களை நான் இப்பொழுது விவரமாக சொல்கிறேன் கேள். குரு சேவை செய்பவன் எல்லா பாக்கியங்களுக்கும் ஜன்ம பூமி என்று நீ கருதலாம். இது மிக்க துக்கத்தில் அழுந்தி கிடக்கும் ஜீவனை கூட பரபிரம்மமாய் செய்து வைக்கும் இந்த ஆச்சாரிய, அதாவது குரு வழிபாடு விஷயமான என்னுடைய வார்த்தைகளை நீ ஒரு பூரண கவனத்தோடு கேட்க வேண்டும். கங்கையானது தன்னுடைய அத்தனை ஜலங்களோடும் சமுத்திரத்தில் விழுந்து அதனுடன் ஒன்றுபட்டு போவது போல் வேதங்கள் பரபிரம்ம ஸ்வரூபத்தில் பிரவேசித்து
அதில் லயித்து போவது போல் தன்னிடத்தில் உள்ள குணங்கள் முழுமையும் தன்னுடைய பிராணநாதனாகிய பதிவிரதா தன்னுடைய பிராணநாதனாகிய கணவனுக்கு அர்ப்பித்து விடுவது போல் குரு பக்தவன் தன்னை உள்ளும் புறமுமாக குருவிற்கு அர்ப்பணம் செய்துவிட்டு குரு பக்தி என்பதற்கு வாசஸ்தானமாக இருப்பான். கணவனை விட்டு பிரிந்திருக்கும் மனைவி அவனை இடைவிடாது நினைத்திருப்பது போல் குருவினுடைய வீடு இருக்கும் தேசத்தை குரு பக்தன் சதா மனசில் நினைத்து கொண்டே இருப்பான். அந்த திக்கினின்று வீசும் காற்றை அவன் கொண்டாடி அதற்கே அவன் தண்டம் சமர்ப்பித்து நமஸ்காரம் செய்வான். அந்த காற்று குருவினிடமிருந்து வரும் அந்த காற்றானது தன் வீட்டுக்குள் விஜயம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திப்பான். அவன் குருவின் மேல் இருக்கக்கூடிய பிரேமையினால் பைத்தியம் பிடித்து போய் நிற்பான். வெவ்வேறு திசைகளெல்லாம் பேசிக்கொண்டு நிற்பது கூட அவனுக்கு ருச்சித்திருக்கும். தன்னுடைய ஜீவனை தன்னுடைய உயிரை குரு இருக்கும் இடத்தில் வேலைக்காரனாக செய்து தன்னுடைய மனசை அங்கேயே நிறுத்தி வைப்பான். எப்படி ஒரு கன்றின் மனசானது மேயப்போன தாயோடு சென்று அதன் தேகம் மாத்திரம் தும்பினால் கட்டுத்தறியில் கட்டுண்டு கிடப்பது போல் அவனுடைய சரீரம் மற்றும் குரு ஆக்ஞைக்கு கட்டுப்பட்டதாய் அவன் ஊரிலே அது தனித்து கிடக்கும். எப்பொழுது இந்த கட்டு விடுபடும், எப்பொழுது நான் என்னுடைய வீட்டு விஷயங்களிலிருந்து விடுபடுவேன், எப்பொழுது என்னுடைய குருவை பார்ப்பேன் என்று எண்ணிக்கொண்டு அந்த பிரிவிலேயே ஒரு நிமிஷத்தை ஒரு யுகத்தை காட்டிலும் நீண்டதாய் அவன் நினைத்து கொண்டிருப்பான். இப்படி இருக்கும் பொழுது குருவின் ஊரிலிருந்து குருவின் இருக்கும் இடத்திலிருந்து குருவினாலேயே யாரேனும் அனுப்பப்பட்டவர்களாய் வந்து சேர்ந்தால் ஆயுஷ் அனைத்தும் முடிந்து போனவனுக்கு திரும்பவும் ஒரு ஆயுஷ் கிடைத்தாற்போல் நீர் இல்லாமல் காய்ந்து போகும் இளம் பயிரின் மேல் அமிர்தமழை பொழிந்தால் எப்படி இருக்கும்? ஜலமெல்லாம் வற்றி போய் கொஞ்சம் நீரே இருக்கும் ஒரு குளத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு மீனுக்கு சமுத்திரமே கிடைத்தால் எப்படி இருக்கும்? மிகவும் வறுமையில் வருந்து கொண்டிருக்கும் ஒருவனுக்கு ஒரு பெரிய நிதி கிடைத்தாற் போல, குருடனுக்கு பார்வை கிடைத்தாற் போல், பிச்சைக்காரனுக்கு இந்திர பதவியே கிடைத்தாற் போல், குருவினுடைய நாமத்தை கேட்ட மாத்திரத்திலேயே பேரானந்தம் அடைந்து தன் ஆகாசத்தையே கட்டி அணைத்துக் கொள்வான். அவன் தேகம் பூரித்து போகும். இப்படி ஒரு மிகுந்த பிரேமை குருவின் விஷயத்தில் எவன் பாராட்டி நிற்கிறானோ அவனிடத்தில் ஊழியம் செய்ய ஞானம் அவனுக்கு வேலைக்காரனாக அமைந்துவிடும். மனசில் மிக்க பிரேமை பாராட்டி ஸ்ரீ குருவினுடைய உருவத்தை தியானத்தில் இருத்தி சுத்தமான இதயத்தோடு அதில் சுற்றி மதில்களை எழுப்பி நடுவில் ஆராத்திய தெய்வமாய் ஸ்ரீ குருநாதனை ஸ்தாபித்து பிறகு குருபக்தன் தானே அந்த குருவினுடைய சர்வ பரிவாரங்களாய் ஆகிவிடுவான். ஞானத்தையே பிரகாரமாய் அமைத்து நடுவில் ஆனந்தத்தை கோவிலாக ஏற்படுத்தி அதில் ஸ்ரீ குருவாகிய சிவலிங்கத்தை ஸ்தாபித்து அதை தியானம் என்ற அமிர்தத்தால் அபிஷேகம் செய்வார். ஞானம் என்னும் சூரியன் உதித்தவுடன் புத்தி என்னும் புஷ்பக்குடையில் சாத்வீக பாவங்கள் எல்லாம் புஷ்பங்களைப் போல் நிறைவேற்றி கொண்டு குருவாகிய மகாதேவனுக்கு அவன் சதா லக்ஷார்ச்சனை செய்து கொண்டே இருப்பான். ஞானத்தையே தீபமாய் ஏற்றிக்கொண்டு எப்பொழுதும் குரு ரூபத்துக்கு தீப உபச்சாரம் சுற்றி காட்டி அனைத்தையுமே குருவினுடைய வடிவமாய் எப்பொழுதும் பாவிக்கும் புத்தி நிலையில் இருப்பான். அதையே நைவேத்தியமாகவும் சமர்ப்பித்துக் கொண்டிருப்பான். தன்னையே பூஜாரியாக நினைத்துக் கொள்வான். குருவை சிவலிங்கமாக பாவித்துக் கொள்வான். சில வேளை தன் ஜீவனை படுக்கையாக செய்து கொண்டு அதில் குருவை நாயகனாய் வீட்டிற்கு செய்து தான் நாயகியாய் நின்று குருவினுடைய எண்ணத்தில் கலப்பான். மற்றொரு வேளையில் மனதில் பிரேமையை நிரப்பி வைத்து அதற்கு பார்க்கடல் என்று பெயரிட்டு தான் தியானம் செய்யும் குரு ரூபத்தை ஆதிசேஷன் என்ற தோஷமற்ற படுக்கையாக அமைத்து ஸ்ரீ குருவை மகாவிஷ்ணுவாய் அதில் பாவித்து தானே மகாலட்சுமியாக பாவித்து கொண்டு அவருக்கு பாத சேவை செய்து கொண்டிருப்பான். பிறகு தானே கருடனாக இருந்து முன்னின்று செவித்து கொண்டு
பிரம்மதேவனாக தானே அமைந்து இப்படி எல்லாமாக குருமூர்த்தியை தன் மனதில் விதவிதமாய் நிறுத்தி அந்த தியான சுக்கத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பான். இன்னொரு சமயத்தில் குருவை தாயாய் பார்ப்பான். அவள் மடியில் படுத்துக்கொண்டு தான் அவளுடைய அன்பென்னும் பானத்தை சுகித்திருப்பதாய் பாவித்துக் கொள்வான். குருவை ஞானம் என்னும் மரத்தடியில் மேயும் சினை பசுவாக பாவித்து தான் அதனுடைய கர்ப்பத்தில் இருந்து கொண்டு வளரும் கன்றாக தன்னை பாவித்துக் கொள்வார். குரு கிருபை என்னும் ஜலத்தில் விளையாடும் மீனாக தன்னை பாவித்துக் கொள்வான். குரு சேவையே அமிர்த வருஷம் என்று நினைத்துக் கொள்வான். தன்னை அதனால் வளரும் குரு சேவை என்னும் இளம் செடியாக மனசுக்கு தோன்றியபடியெல்லாம் குருவை பற்றி பலவிதங்களில் வழிபாடு நடத்தி பாவித்துக் கொள்வான். குருவை தாய் பக்ஷியாக பாவித்து தன்னை கண் திறக்காத இறக்கை முளைக்காது இருக்கும் குஞ்சாக நினைத்துக் கொள்வான். தன்னுடைய குருவாகிய தாய் பக்ஷியின் வாய் நின்று இறை கொடுத்து போஷிக்கப்படுபவனாய் நினைத்துக் கொள்வான். குருவை சம்சாரம் என்னும் ஒரு பெரிய சமுத்திரத்தை தாண்டி வைக்கிறவராய் பார்ப்பான். தான் அவருடைய கச்சத்தை பற்றி கொண்டிருப்பவனாய் நினைத்துக் கொள்வான். இப்படியெல்லாம் தன்னுடைய பிரேமையின் பெருக்கால் ஒன்றன் பின் ஒன்றாக குரு கிருபை என்னும் சமுத்திரத்தில் உண்டாகும் அலைகளைப் போல் வேறு வேறு விதமான தியானங்களை அவன் செய்து கொண்டு குருவை அனுபவித்துக் கொண்டிருப்பான். அவன் ஸ்ரீ குருமூர்த்தியை இவ்வாறாக தியானத்தில் வைத்து ஆனந்தம் அனுபவிப்பான். பிறகு தானே குருவுக்கு எல்லா சேவைகளையும் செய்வேன் என்று மனோரதித்து கொண்டிருப்பான். ஸ்ரீ குரு என்னை பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும், உனக்கு வேண்டிய வரங்களை கேட்டுக்கொள் என்று அவர் சொல்லும்படியாக நான் அவருக்கு சேவை செய்வேன். அவரை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தியவராய் என்னுடைய சேவையினால் செய்து வைத்து அவர் என்னை வரம் கேள் என்று சொன்னவுடனேயே நான் என்ன சொல்வேன் தன்வா, உம்முடைய பரிவாரம் எத்தனையோ அத்தனையும் நானே ஆகிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன். அதற்கு அவர் அப்படியே ஆகட்டும் என்பார். பிறகு அவர் பரிவாரம் அனைத்துமாய் நானே அமைந்து நின்று அவருடைய சுகத்துக்கும் சந்தோஷத்துக்கும் என்னென்ன உபகரணங்கள் வேண்டுமோ அத்தனையுமாக நானே ஆகிவிடுவேன். நான் செய்யும் குருவினுடைய வந்தனமும் பக்தியும் மிக்க வினோதமாயிருக்கும். குருநாதன் பலருக்கு தாயாயிருக்கிறார். அந்த தாயின் கிருபைக்கு நான் ஆணையிட்டு விடுவேன். அவருடைய கிருபையானது எனக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும். குருவுக்கு என்மேல் மோகம் உண்டாக வேண்டும். அவர் எப்படி ஏகபத்தினி விரதம் இருக்கும் குருவாக ஆக்கி செய்து விடுவேன். இதெல்லாம் ஞானேஸ்வர் எழுதியிருக்கார். இதில் ஞானேஸ்வரியில் குரு விஷயத்தில் தாசிய பக்தி அப்படிங்கிற இதில் அது மட்டுமில்லை, குருவுக்கு என்மேலேயே ஆசை அதிகரிக்கும்படியாக அவருக்கு சேவை செய்து கொண்டே இருப்பேன். அவர் என்னை விட்டு விலகி போகாதபடி விரதம் பூண்டிருக்கச் செய்வேன். காற்று எவ்வளவுதான் பரவி வீசினாலும் எப்படி 4 திக்குகளுக்கு இல்லையே அது கட்டுப்பட்டு கிடக்க வேண்டுமோ அப்படியே அந்த குரு கிருபை என்ற பட்சிக்கு என்ற பறவைக்கு நான் கூண்டாய் அமைந்திருப்பேன். குரு சேவை என்னும் என்னுடைய பரதேவதைக்கு என்னுடைய குணங்களை ஆபரணங்களாக செய்து நான் பூட்டி வைப்பேன். குரு பக்தி என்பதற்கு உரையாக நான் ஆகிவிட வேண்டும். குருவினுடைய பிரேமை என்னும் மழை முழுவையும் நான் அனுபவித்துக் கொள்ள அதன் கீழ் பூமியாக நிற்பேன். ஸ்ரீ குரு வாசம் செய்து கொண்டிருக்கும் பூமியாகவே நான் ஆகிவிடுவேன். அத்துடன் அவர் தாசனாய் நானே அமைந்து அந்த இடத்தில் நடக்க வேண்டிய வேலைகள் அனைத்தையும் நான் அவர் மகிழும்படி செய்து வைப்பேன். எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து உதவினரான என்னுடைய குருநாதன் வெளியே வரும்பொழுதெல்லாம் அல்லது உள்ளே செல்லும் பொழுதும் அவர் மிதித்து போக வேண்டியதான வாயிற்படியாய் நான் கிடப்பேன். அவர் வீட்டின் வாயில் காப்பானாய் நானே இருப்பேன். நானே ஸ்ரீ குருவின் பாதுகையாகவும் ஆகிவிடுவேன். அதை குரு பாதத்தில் சேர்த்து வைக்கும் வேலைக்காரனும் நானேதான். ஸ்ரீ குருவுக்கு நிழல் கொடுக்கும் குடையாக நான் ஆகிவிடுவேன். அக்குடையை பிடிக்கும் வேலைக்காரனும் நானே ஆகிவிடுவேன். குருநாதனுக்கு அவர் நடக்கும் வழியில் இருக்கும் மேடு பள்ளங்களை தெரிவிக்கும் வேலைக்காரனாக இருப்பேன். குரு முன்னால் சாமரம் தாங்குகின்றவனாக இருப்பேன்.
அவர் வாகனத்தில் நின்று இறங்கும் பொழுது கையிலாக கொடுப்பேன். சுவாமி முன்னால் ஓடும் மெய்க்காவலனாய் நான் ஆகிவிடுவேன். குருநாதன் வாய் கொப்பளிப்பதற்கு ஜலம் கொடுக்கும் வேலைக்காரனாகி விடுவேன். என் கையால் ஜலத்தை கொடுத்த பிறகு அவர் வாய் கொப்பளித்த ஜலத்தை உமிழ்வதற்கு தட்டாக நானே இருப்பேன். நானே தாம்பூல தட்டாக ஆகிவிடுவேன். அவருடைய எச்சில் தாம்பூலம் உமிழு மட்டிலாக நானே இருந்து அந்த தாம்பூலத்தை வாங்கி நான் சாப்பிட்டுக் கொள்வேன். குருநாதன் ஸ்நானம் செய்யும் பொழுது அவருக்கு செய்ய வேண்டிய சகல பணிவிடைகளையும் நானே தான் செய்வேன். ஸ்ரீ குருவுக்கு ஆசனமாக நான் இருப்பேன். அவருக்கு அலங்காரமாக நான் இருப்பேன். அவருடைய வஸ்திரமாக நான் இருப்பேன். எப்பொழுதும் பலவிதமான உபச்சாரங்களாகவும் நான் இருப்பேன். நானே சமையல் செய்கிறவனாயிருப்பேன். நானே ஸ்ரீ குருவுக்கு ஆகாரங்களை எல்லாம் சித்தம் செய்து பரிமாறுவேன். என்னையே குருவுக்கு ஆரத்தியாக செய்து கொள்வேன். சத்குரு போஜனம் செய்ய உட்காரும் பொழுது நானே அவரோடு கூட உட்கார்ந்து அதற்கு மேல் நானே தாம்பூலத்தை சரி செய்து கொடுப்பேன். அவர் சாப்பிடும் பாத்திரத்தை எடுத்து சுத்தம் செய்து அவர் படுக்கையை நானே உதறி வைப்பேன். குருவானவர் சயனம் செய்யும் பொழுது அவர் காலை அழித்து விடுவேன். ஸ்ரீ குரு ஏறி வீட்டிற்கும் சிம்மாசனமாகவும் நானே ஆகிவிடுவேன். இப்படியெல்லாம் ஸ்ரீ குருவின் பணிவிடைகளில் சம்பூர்ணத்தில் மனதில் கொண்டு நான் சேவை செய்து கொண்டிருப்பேன். எந்த ஆச்சரியமான விஷயத்துக்கு குரு தன் கவனத்தை கொடுப்பாரோ அந்த ஆச்சரிய விஷயமாக நான் ஆக வேண்டும், நான் ஆகிவிடுவேன் என்று மனதில் சங்கல்பம் செய்து கொள்வேன். அவருடைய காதில் அவர் கேட்க விரும்பும் சப்த கூட்டங்களாய் நானே ஆக வேண்டும் என்று வேண்டிக் கொள்வேன். அவருடைய உடல் படுமிடமெல்லாம் நானே இருந்து அவருக்கு வேண்டிய சுகத்தை செய்து வைப்பேன். குருவினுடைய கண்கள் எதை பிரியத்துடன் பார்க்குமோ அப்படிப்பட்ட ரூபங்களாக நானே ஆக வேண்டும் என்று வேண்டிக் கொள்வேன். என் குருவுக்கு ருச்சித்த ரசங்களாகவும் அவர் பிரியப்பட்ட வாசனைகளாகவும் நானே ஆக வேண்டும் என்று நினைப்பேன். இப்படி ஸ்ரீ குரு பிரியப்பட்ட சகல வெளிப்படையான சேவைகளையும் நான் என்னுடைய சொத்தாக பாவிப்பேன். அவற்றிற்கு வேண்டியவையான சகல பொருட்களையும் நானே அமைத்து கொள்வேன். எனக்கு உடல் இருக்கும் வரைக்கும் குருவுக்கு செய்ய வேண்டிய எல்லா ஊழியத்தையும் நானே செய்வேன். குரு விஷயத்தில் ஆத்ம நிவேதன பக்தி. தேகம் போன பிறகும் குருவுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று குரு பக்தி உள்ளவன் யோசித்து கொண்டே அதற்கான ஏற்பாடு செய்யும் விதம் புதுமையாக இருக்கும். என்னுடைய சத்குருவின் பாதார விந்தங்கள் எந்த பூமி மேல் பட்டதோ அந்த பூமியில் என்னுடைய இந்த சரீரத்தை கலந்து வைப்பேன். எந்த ஜலத்தை என் குருநாதன் பிரியப்பட்டு குடித்தாரோ அந்த ஜலத்தோடு என் தேகத்தின் ஜல அம்சத்தை கலந்து வைப்பேன். உலகில் உள்ளவர்கள் என்னுடைய குருநாதனுக்கு எந்தெந்த ஒளி பொருந்திய விஷயங்களை கொண்டு ஆரத்தி செய்தார்களோ அந்த ஒளியில் என் தேகத்தின் ஒளியை கலந்து வைப்பேன். என் குருநாதன் முன்னால் இருந்து வீசும் சாமரத்திலும் விசிறியிலும் என் பிராணவாயுவை கலந்து வைத்து அவருடைய சரீரத்துக்கு பணிவிடை செய்து எந்தெந்த இடங்களில் என் குரு தன் பரிவாரத்தோடு வசித்து கொண்டிருப்பாரோ அங்கங்கே என்னுடைய உடலை சேர்த்து வைப்பேன். இப்படி உயிரோடு இருந்தாலும் சரி, நான் இறந்து போனாலும் சரி, குரு சேவை அனைத்தையும் நானே செய்து கொண்டு மற்ற எவரேனும் என் குரு சேவையின் அல்ப அம்சத்தை கூட செய்யும்படி விட மாட்டேன். இப்படி கல்பமாய் காலம் முழுவதும் குரு சேவை செய்து கொண்டே இருப்பேன். இப்படியெல்லாம் குரு பக்தன் குரு சேவை செய்ய ஆசைப்பட்டு இப்படி சேவை செய்த பின்னும் கூட அவனுக்கு அந்த சேவை விஷயமாக ஆசை மேன்மேலும் பெருகி கொண்டேதான் இருக்கும். அவன் இப்படி சேவை செய்வதில் ராத்திரி பகல் என்று பார்க்க மாட்டான். செய்ய ஏற்பட்டதான எந்த சேவையும் சின்னது பெரிதென்று பார்க்க மாட்டான். இப்படி இருக்கும் பொழுதே ஸ்ரீ குரு தன் வாயை திறந்து ஏதாவது செய் என்று சொல்லிவிட்டால் மிக்க உற்சாகத்தோடு விரைந்து செய்வார். இப்படி குரு சேவை செய்வதில் ஆகாசத்தை காட்டிலும்
பெருத்து நின்று அவன் தனித்தே எல்லா காரியங்களையும் ஒரே காலத்தில் செய்து முடிப்பான். தன்னுடைய மனதின் சங்கல்பத்தில் முன்னதாகவே விரைந்து ஓடி சேவை செய்வதில் மனதோடு பந்தயம் போடும் ஒவ்வொரு வேளை மனோவேகத்தை விட உடல் வேகம் ஜாஸ்தியாக ஓடி ஓடி செய்வான். ஒருவேளை ஸ்ரீ குருவின் லீலையை பூர்த்தி செய்வதற்கு தன்னுடைய உயிரையே திருஷ்டி சுற்றி எறிவது போல் எரிந்து விடுவான். அவன் குரு சேவை செய்து அதனால் இழைத்து போவான். குரு பிரேவையினால் புஷ்டி அடைவான். குரு ஆக்ஞைக்கு அவன் வாசஸ்தானமாயிருப்பான். அவன் குரு குலத்தினுடைய சம்பந்தத்தினால் உத்தம குலத்தில் பிறந்தவனாகவும் குரு பந்துக்களுக்கு பிரியனாகவும் இருப்பான். குரு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆசையினால் சதா கவலை பூண்டவனாயிருப்பான். குரு சம்பிரதாய தர்மமே தன்னுடைய தர்மமாக கொள்வார். குருவே அவனுக்கு க்ஷேத்திரம், குருவே அவனுக்கு பரதேவத்தை, குருவே அவனுக்கு தகப்பன், குரு சேவையே அவனுக்கு சத்கதி. ஸ்ரீ குருவின் வாசலில் கிடப்பதே எல்லா விதமான பாக்கியம் என்று கொண்டாடுவான். குருவுக்கு சேவை செய்கிறவர்களை அவன் தன்னுடைய சகோதரர்களாய் பாவிப்பான். அவர்கள் பேரில் பிரேமை பாராட்டி நிற்பான். அவன் நாக்கால் சதா குருநாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருப்பான். குரு சொன்ன உபதேசங்களை தவிர வேறு சாஸ்திரங்களை கையால் தொடான். தன் குரு பாதத்தினால் ஸ்பரிசிக்கப்பட்ட ஜலம் எதுவாயிருந்த போதிலும் அதில் 3 லோகத்திலும் உள்ள உத்தம தீர்த்தங்கள் அனைத்தும் இருப்பதாக பாவித்து அதற்காக தீர்த்த யாத்திரை செய்வான். அதாவது பாத பூஜை செய்ய விரைவான். ஸ்ரீ குருவின் எச்சில் பிரசாதம் அவனுக்கு கிடைத்து போனால் அதற்கு முன் அவனுக்கு சமாதி சுகம் அல்பமாய் தோன்றும். குரு நடந்து போகும் பொழுது அவர் பின்னால் நின்று அவர் காலில் நின்று பறக்கும் அந்த தூசியை தன் தலையில் வாங்கி கொண்டு அந்த லாபத்துக்கு விலையாக தனக்கு கைக்கு கிடைத்த மோட்சத்தையே கொடுத்து விடுவார். குரு பக்தியின் பெருமை. இந்த விஷயத்தில் எவ்வளவு சொன்னால்தான் என்ன, அது எப்படி போதுமானதாக இருக்கும்? குரு பக்திக்கு எல்லையே இல்லை. இந்த குரு பக்தி விஷயத்தில் மனசுக்கு ஒரு உற்சாகம் உண்டாகி இந்த விரிவாக இதையெல்லாம் உனக்கு எடுத்துச் சொன்னேன் அர்ஜுனா. எவனுக்கு குரு பக்தி மேலும் மேலும் தன்னிடத்தில் பெருகி கொண்டே போக வேண்டும் என்ற ஆசை உண்டாகிறதோ, எவனுக்கு இந்த குரு பற்றிய விஷயங்களை கேட்பதில் ருச்சி உண்டாகிறதோ, எவன் குரு சேவையை காட்டிலும் ருச்சிகரமானது வேறு ஒன்றில்லை என்று எண்ணுவானோ அவன்தான் தத்துவ ஞானத்துக்கு வாசஸ்தானமாவான். அவனிடம் எல்லா ஞானமும் வந்து சேரும். அவனால் தான் ஞானத்துக்கே ஒரு அழகு ஏற்படுகிறது தெரியுமா? அவனை தெய்வம் என்று எல்லோரும் கொண்டாடுவார்கள். ஞானத்தை கொண்டிருக்கும் பக்தன் என்று அவனை கொண்டாடுவார்கள். நான் சொல்வதெல்லாம் உண்மை என்று உறுதியாய் நம்பு அர்ஜுனா. குரு பக்தனிடம் ஞானமானது யார் வந்து எப்பொழுது வந்தாலும் எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சதா கதவை திறந்து வைத்துக்கொண்டு எல்லோருக்கும் போதுமான அளவு கொடுத்து கொண்டே இருப்பான் குரு ஞானத்தை. குரு சேவையில் அவனுக்கு இருக்கும் பிரியத்தினால் கிருஷ்ணர் சொல்ற குரு சேவையை பற்றி எனக்கு இருக்கும் பிரியத்தினால் என்னமோ அர்ஜுனா இவ்வளவு தூரம் குரு பக்தியை பற்றி சொல்லிவிட்டேன். இப்படியெல்லாம் வர்ணித்தேனே தவிர கையிருந்தும் குரு சேவையில் கை நொண்டியாய், குரு விஷயமான பஜனைகள் பாடல்களை அறியாதவனாய், குரு சேவை செய்வதில் முடவனை காட்டிலும் உபயோகப்படாதவனாய், குருவின் பெருமையை வர்ணனை செய்வதிலோ ஊமையாகி, குருபக்தி விஷயமாய் வீண் வார்த்தைகளை மாத்திரம் அடர்த்தி கொண்டே இருக்கிறேனே. குருபக்தி என்னிடத்தில் மிக்க உண்டாக வேண்டும் என்ற ஆசை மாத்திரம் மனதிலிருந்து என்ன பிரயோஜனம்?
அதற்கான குரு பக்தியை, குரு சேவையை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் இவ்வளவு காலம் போக்கினதையும் கிருஷ்ணர் சொல்றார் அர்ஜுனன்ட்ட, குரு பக்தியை பற்றி நான் இவ்வளவு நேரம் பேசி இவ்வளவு காலம் போக்கினதை நீ மன்னித்து குருவுக்கு இன்னும் நான் பணிவிடை செய்வதற்கு குருவே நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் என்று சதா வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த மொழி இந்த பழைய தமிழ், அதனால் நிறைய சம்ஸ்கிருத வார்த்தைகள் இருக்கிறதுனால அதை நான் மொழிபெயர்த்து சொல்ல முடியும். பகவான் ஸ்ரீ யோகி ராம் சுரத்குமார் கி ஜெய்.